எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிখিল நாராயணன். நீங்கள் என்னை பார்க்கிறது ஃபிசிக்ஸ் வாத்தி யூடியூப் சேனலில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நம்ம ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டில் இப்போது 12th முடித்த உடனே நீங்கள் ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டில் நம்ம டிகிரி எடுக்கணும் இல்லைனா என்ன யூஜி பண்ணணும்னு இருக்கிறது ஏன் சொல்கிறாங்க. வை டு வி ஃபீல் தட் வி ஹேவ் டு டேக் டிகிரி இன் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி கூடி ஃபிசிக்ஸ் வாத்தியோட இன்னொரு வீடியோவுக்கு எல்லாருக்கும் சுஸ்வாகத்தா. ஸோ ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் டிகிரி எடுக்கணும்னு இருக்கிறதோட ரீசன் தானே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னத்தான் இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட், நம்ம ஊரில் எவ்வளோ இந்த ப்ரீமியர் இன்ஸ்டியூட் இருக்குதுன்னு நம்ம தெரியணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டாக ஒவ்வொரு செக்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்னு சொல்லும்போது இன்ஜினியரிங்க்கு நம்ம ஊர்லேயே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் காலேஜ் எது? ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ் இஸ் த பெஸ்ட் காலேஜ் இன் அவர் ஸ்டேட். அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ஐடி ட்ரிச்சி இருக்குது இல்லையா. ஸோ என்ஐடி ட்ரிச்சி இஸ் த செகண்ட் லெவல் பெஸ்ட் காலேஜ் நமக்கு சொல்லலாம். இதுக்கு கீழே வந்து கவர்மெண்ட் லெவலில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி இருக்காங்க, கோயம்புத்தூரில் காலேஜஸ் இருக்காங்க, நமக்கு வந்து பிஎஸ்டி காலேஜ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் அவைலபிள் இந்த கவர்மெண்ட் செக்டர்லேயும் நமக்கு கவர்மெண்ட் எய்டட் செக்டரில் கூட நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் செக்டரில் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் வந்து அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி பிஎஸ்டி காலேஜ் இருக்காங்க, அதே மாதிரி வந்து நமக்கு விஐடி இருக்காங்க, அமிர்தா காலேஜ் இருக்காங்க, எஸ்எஸ்என் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வி கேன் சி எ லாட் ஆஃப் இன்ஜினியரிங். நிறைய காலேஜஸோட பேர் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் மைண்டில் வர 1-2 பேர் மட்டும்தான் சொல்கிறாங்க. பட் யூ கெட் த ஃபீல் ஆஃப் இட். எந்தெந்த காலேஜஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோன்னு இருக்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ப்ரீமியர் காலேஜஸ் ஃபார் இன்ஜினியரிங். இதே மாதிரி நீங்கள் பியூர் சயின்ஸ் படிக்கணும்னு வச்சுக்க, நீங்கள் பியூர் சயின்ஸ் படிக்கணும்னாலும் இதே செட் ஆஃப் காலேஜஸில் இப்போ நம்ம அமிர்தா காலேஜ் எடுத்தாலும் எஸ்ஆர்எம் எடுத்தாலும் நம்ம அதே மாதிரி வந்து விஐடி எடுத்தாலும் இங்கே எல்லாமே இல்லைன்னா நம்ம லோயாலா காலேஜ் இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட வி ஹேவ் தீஸ் டிகிரி. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பியூர் சயின்ஸ் படிக்கணும்னா கூட தெர் ஆர் அ லாட் ஆஃப் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் அவர் ஸ்டேட், நம்ம ஸ்டேட்டில் இருக்குது. இஃப் யூ ஆர் மூவிங் ஆன் டு மெடிக்கல் செக்மெண்ட், மெடிக்கல் ஃபீல்டுக்கு போயிட்டோன்னா நம்ம ஊர்லேயே அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டாப் இன்ஸ்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் மதுரை தான். எய்ம்ஸ் மதுரை இப்போ ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் தான் இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் அவருக்கு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு இது கிடைக்கும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடைச்சி ஒரு 4-5 இயர்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு 6-7 இயர்ஸில் வந்து இட் வில் பிகம் ஃபுல்லி ஃப்ளெஜ்ட் அண்ட் ஃபுல்லி ஆப்ரேஷனல். ஸோ அட் தட் டைம் இட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி நம்ம ஊர் டெக்னிக்கலி நம்ம ஊர் கிடையாது, ஆனால் நம்ம ஊரே தான். பாண்டிச்சேரியில் ஜிப்மர் இருக்காங்க, காரைக்கல்ல ஜிப்மர் இருக்காங்க, அதே மாதிரி வந்து நமக்கு ஸ்டான்லி காலேஜ் இருக்குது, வெள்ளூர் காலேஜ் இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ இதே மாதிரி யூ கேன் சி தெர் ஆர் so many premier institutes in our country. ஸோ in our state itself, நம்ம ஸ்டேட்லேயே இருக்குது. இதுக்கு சிமிலராக வெளியூரில் அப்படின்னா ஆல் இந்தியா லெவலில் கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இல்லாத 2 விதமான காலேஜஸ் கூட இருக்குது. இப்போ பியூர் சயின்ஸ் படிக்கணும்னா இப்போ நான் சொன்ன பேர் வந்து விஐடி அந்த மாதிரிலாம் தான். பட் ஆனால் அதை விட இன்னும் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ஐசர் என்கிற ஒரு காலேஜஸ் இருக்கும், செட் ஆஃப் காலேஜஸ். இட் இஸ் கோயிங் டு பி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது. அதே மாதிரி வேறு ஊர்லேயும் இருக்குது, நிறைய ஊரில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தெர் ஆர் so many opportunities. சயின்ஸ் படிக்கணும்னா இந்த மாதிரி நிறைய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி இப்போது காமர்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்க, காமர்ஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து சென்ட் ஸ்டீஃபன்ஸ் இருக்காங்க, பிஹெச்யூ இருக்காங்க, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. ஸோ தீஸ் ஆர் ஒன் ஆஃப் சம் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ். சென்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் இருக்குது, அதே மாதிரி டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நான் சொன்னது நான் என்ன மீன் பண்ணுறேன்னு இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வை யூ ஹேவ் டு ஸ்டடி இன் தீஸ் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ். இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் படிக்கிறதுக்கான மேஜர் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ வில் கால் இட் ஆஸ் எக்ஸ்போஷர். ஸோ வாட் டு யூ மீன் பை திஸ் எக்ஸ்போஷர்? எக்ஸ்போஷர்னா என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ எப்போவுமே இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் நீங்கள் படிக்கிறோன்னா அங்கே உங்களுக்கு கிளாஸ் மட்டும் இல்லை, அதுக்கு மீறி உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வாட் டு யூ மீன் பை திஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்னா, இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் நமக்கு 2 விதமாக எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் ஃபண்டட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் ஃபண்டட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அப்போது இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் நிறைய வரதான் செய்யும். இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்னா டைரக்டாக இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஐஎஸ்ஆர் இருக்குது, இஸ்ரோ இருக்குது. ஸோ இஸ்ரோக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா அவர் வந்து ஐஐடி மெட்ராஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. அங்கே ஏதோ ஒரு டீச்சர் கிட்ட இல்லைனா ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் வில் அப்ரோச் த டீச்சர். ஸோ டீச்சர் என்ன பண்ணுவார்னா he will take up that industrial project and he will ask his students to do the project. அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து, ஸோ இட் will not be like extremely highly industrial project கிடையாது, ஆனால் அது
ஸ்டூடெண்ட்ஸானால் பண்ண முடிகிற லெவலில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது கவர்மெண்ட் ஃபண்டடாக இருக்கும். இஸ்ரோ இருக்கலாம், DRDO இருக்கலாம், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதே மாதிரி கோல் இந்தியா லிமிடெட், இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு வரும். சிமிலர்லி ப்ரைவேட் கம்பெனிஸ் ஃபண்ட் பண்ணுற, இப்போ பாஷ்ங்கிற கம்பெனி ஃபண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ரிலையன்ஸ் ஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸோட ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் கூட வந்து எங்கே வரும், இந்த மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இந்த டீச்சர்ஸுக்கு, அங்கே டீச் பண்ணுற டீச்சர்ஸுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி தே வில் ஹேண்ட் இட் ஓவர் டு ஸ்டூடெண்ட்ஸ். தே வில் யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ தீஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த டைரக்டாக படிக்கிற டைம்லேயே, ஒருவேளை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேருந்தே நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் நிறைய பார்த்து யூ வில் ஹேவ் a lot of idea. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய கேதரிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இட் இஸ் apart from what you learn from textbook. So it is very important. So that is why we say exposure வந்து அதிகமாக இருக்கும் எங்கே, இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டில். இது ஒரு வருஷம். இன்னும் இருக்குது, இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் வந்து எப்போவுமே தே வில் ஹேவ் டைஅப் வித் அவுட் சைடு யூனிவர்சிட்டிஸ். நிறைய பெரிய யூனிவர்சிட்டிஸ் கிட்ட அவருக்கு டைஅப் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவார்னா, தேர் வில் பி a lot of student exchange programs வரும். ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் வரும்போது உங்களுக்கு நிறைய வெளியூரில் போய், வெளியூரில் வந்து எப்படி டீச்சிங் பண்ணுறாங்க, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியூரில் இருக்கிறது பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கூட படிப்பாங்க. ஸோ தட் வில் ஆல்சோ கிவ் யூ a lot of exposure. So that exposure is also that interaction with these people will also give you a lot of insights. நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இன்சைட்ஸுக்கு தான் நான் என்ன பேர் சொல்லுவாங்க, எக்ஸ்போஷர் என்கிற பேர் சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை வி சே தட் யூ ஹேவ் டு ஸ்டடி இன் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ். உங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர்ங்கிறது என்னன்னு இருக்குது கிளியராக இருக்கும். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் திங் which is going to be called as skills. நம்ம என்னது இந்த ஸ்கில்ஸ்னு மீன் பண்ணுறாருன்னா, ஸ்கில்ஸ்னால் நிறைய விதமான ஸ்கில்ஸ் இருக்குது. அது ஒன்று, நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் கெயின் பண்ணுற ஒரு ஸ்கில் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. ஏன்னா உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜ் மட்டும் இல்லை கம்யூனிகேஷன் சொல்கிறது, ஈவன் நல்ல லாங்குவேஜ் இல்லாத ஒரு ஆள் கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணலாம். அந்த கம்யூனிகேஷனுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும், பழகணும். எஸ்பெஷலி வெளியூர்கார்கிட்ட பேசணும். இப்போ நம்ம எப்போவுமே நம்ம ஊரில் இருக்கிறவர்கிட்ட பேசும்போது நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல்லே தான் நம்ம எப்போவுமே இருப்பாங்க. ஆனால் நம்ம வெளியூர்கார்கிட்ட, நமக்கு தெரியாதவர்கிட்ட, நம்ம விட அதிக ஹையர் பொசிஷனில் இருக்கிறவர்கிட்ட எல்லாம் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். அது ஒரு சைடு ஆஃப் த ஸ்டோரி. இன்னும் நல்ல காலேஜஸ், ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் இருக்கிற நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டினாலேயே உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி டெவலப் ஆகிடும். அங்கே நடக்கிற கான்ஃபரன்சஸ் இருப்பாங்க. இப்போ நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும். இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அதை ஆர்கனைஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்கில், ஒரு டீம் பில்டிங் ஸ்கில், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. தட் மீன்ஸ் தட் யூ வில் ஆல்வேஸ் கெட் எ லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது வந்து நமக்கு அலுமினி நெட்வொர்க் தான். இந்த அலுமினி நெட்வொர்க்னு சொல்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட மீனிங் என்னென்னா, நான் இப்போ காலேஜ்லேருந்து படித்து முடிச்சிட்டேன். நான் பிஎஸ்ஜியிலோ ஐஐடி மெட்ராஸ்லேயே தான் படித்தோம். நான் படித்து முடித்ததுக்கப்புறம் எப்போவுமே நான் 10-15 வருஷம் ஆகுது பார்த்து. ஆனாலும் நான் ஏதாவது ஒரு ரீசனுக்கு கோயம்புத்தூருக்கு போய், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இஃப் ஐ சி எ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் பிஎஸ்ஜி காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி அவங்ககிட்ட ஒரு அஃபெக்ஷன் வரும். அது ஏன் அந்த அஃபெக்ஷன் வரும்னா, நான் படித்த காலேஜில் தான் அவனும் படிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அஃபெக்ஷன். ஸோ அந்த அஃபெக்ஷன் உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் இப்போ சின்ன வயசில் படித்த ஸ்கூல்லேருந்து ஒரு ஆளை நீங்கள் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் சென்னைக்கு போய் உங்கள் ஊர்லேருந்து ஒரு ஆளை உங்கள் ஊர்லேருந்து ஒரு ஆளை பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு அஃபெக்ஷன், டேய் நானும் அந்த ஊரா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா. டேய் நானும் பிஎஸ்ஜியில் என்ன படித்தோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல். நானும் அந்த காலேஜில் என்ன படித்தோம், நானும் எஸ்ஆர்எம்மில் என்ன படித்தோம், நானும் விஐடியில் தான் படித்தோம், நானும் கிண்டியில் தான் படித்தோம். ஸோ இந்த ஒரு ஃபீலிங் உனக்கு வரும். அந்த ஃபீலிங்னாலே யூ வில் ஹாவ் எ சாஃப்ட் கார்னர் டுவர்ட்ஸ் தட் பர்சன். And if you actually meet him, you will try to help him in a particular situation. இப்போது ஜென்ரலாக நல்ல காலேஜஸில் படித்தது நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு நல்ல பொசிஷன்ஸில் இருக்கிறது சகஜம்தான். ஸோ ஜென்ரலி நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகும்போது நீங்கள் நல்ல ஒரு காலேஜில் படித்தீங்கன்னா உங்களோட சீனியர் ஸ்டாஃப், அங்கே இருக்கிற சீனியர்ஸ் வந்து ஜென்ரலி இஃப் they are from your college, they will actually help you out in a lot of way. அது இல்லாமல் அலுமினி அசோசியேஷன் வழி கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு
உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ தட் அலுமினி நெட்வொர்க், அது இந்த இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த அலுமினி நெட்வொர்க் எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, இப்போ இஃப் யூ வாண்ட் டு டூ அ ஸ்டார்ட் அப், நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் எடுக்கணும்னு வச்சுக்க, இப்போ டேரெக்டாக நீங்கள் அலுமினி நெட்வொர்க்கில் போய் எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் இருக்குது, எனக்கு ஒரு ஃபண்டிங் வேணும், எனக்கு நம்ம அலுமினி கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி தே வில் ஹெல்ப் யூ அவுட் இன் டெல்லிங் த பீப்புள். ஏன்னா இப்போ எனக்கு இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் ஜென்ரலாக என் காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அலுமினி நெட்வொர்க் அசோசியேஷன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜென்ரலி நல்ல ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் இன்ஃபார்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், கான்டாக்ட்ஸ் வரும். ஸோ தே வில் பி ஏபிள் டு கனெக்ட் யூ டுகெதர் ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் யுவர் அலுமினி. ஸோ இந்த அலுமினி நெட்வொர்க் கேன் ஹெல்ப் யூ அவுட் இன் மெனி வேஸ். அது ஆக்சுவலி ஒரு கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்கிறது உங்களோட இஷ்டம். ஸோ தட் இஸ் யுவர் வே ஆஃப் யூசிங் இட். ஸோ that is it. So alumni network is going to be a very important asset for you if you are from a premier institute. ஸோ எல்லாத்துக்கும் மேலே பிளேஸ்மெண்ட்ஸ் என்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எப்போவுமே ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதுவும் இந்த அலுமினி நெட்வொர்க்கோட கனெக்டட் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஏன்னா நல்ல அலுமினி இருக்குன்னா நான் எப்போவுமே என்னோட காலேஜில் போய் ஒரு பிளேஸ்மெண்ட் நடத்தணும்னு எப்போவுமே எனக்கு ஆசையாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு நல்ல அலுமினி நெட்வொர்க் இருக்குன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் தான். இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் இட் ஹஸ் பீன் தேர் ஃபார் சோ மெனி இயர்ஸ். ரொம்ப வருஷமாக இருக்கிறது இல்லை, அந்த வருஷத்துக்கும் அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த கனெக்ஷன்ஸும் இஸ் த ரீசன் ஃபார் குட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் கூட எப்போவுமே ஒரு சான்சஸ் உங்களுக்கு எப்போவுமே ஒரு சான்ஸ் அதிகமாக தான் கிடைக்குவாங்க. ஸோ ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் எப்போவுமே பேக்கேஜஸ் கூட அதிகமாக தான் உங்களுக்கு வரும். ஒரு ஆர்டினரி இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்டினரி காலேஜில் வரப்போ ஒரு 5 lakh பேக்கேஜ் சொல்கிறதுனா அதே பொசிஷனுக்கு வந்து ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டில் தே வில் பி கிவிங் 10 lakh பேக்கேஜ் கொடுக்கும். ஸோ தட் இஸ் எ வெரி காமன் திங், ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். ஸோ தட் இஸ் வை ஆல்வேஸ் கோ ஃபார் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் கேஸ் ஆஃப் கெட்டிங் பெட்டர் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜஸ். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான். இப்போ நம்ம 4 மேஜர் பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 4 மேஜர் பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் மீறி ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்னு சொல்கிறது ஒரு பிராண்டு மாதிரி. ஒரு பிராண்டுனா எப்போவுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அது நல்லதுன்னு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு இல்லையா. இப்போ ஒரு ஷூ பார்த்து இது நைக்கியோட ஷூன்னு சொன்னீங்கன்னா நைக்கியோட ஷூனா நல்லா தான் இருக்கும், அது எனக்கு தெரியும் அந்த ஷூ நல்லா தான் இருக்கும், ஏன்னா நைக்கியோட தானே நல்லா தானே. ஸோ ஆனால் நீங்கள் ஒரு பிராண்டிங் இல்லை இல்லாமல் ஒரு ஷூ பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ரொம்ப பார்த்து செக் பண்ணி அது வேர் பண்ணி ட்ரை பண்ணி எல்லாம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அது ஓகே அது பரவாயில்லன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நைக்கியும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே நைக்கி தான் நல்லதுன்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா அது பிராண்டோட பார்ட், அந்த பிராண்டு கொடுக்குற நம்பிக்கை தான் வரும். ஸோ அதே நம்பிக்கை அதே பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்லேருந்து வெளியே வரும்போது கிடைக்கும். இப்போது ஒரு ஆளுக்கிட்ட பேசும்போது நீங்கள் எங்கே தான் படித்தேன், நான் இந்த காலேஜில், நான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் தான் படித்தோம். ஓ கிண்டியில் படிச்சு சொல்லுங்கள், ஓகே சரி சரி சரி. அந்த மாதிரின்னு ஒரு பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்கும். ஸோ அந்த பிராண்ட் வேல்யூக்காக, இல்லைனா நான் ஐஐடி மெட்ராஸில் படித்தேன், சரி ஓகே அந்த பிராண்ட் வேல்யூ கிடைக்குது. என்ஐடி ட்ரிச்சியில் படித்தோம், சரி நல்லா வேலை. ஜிப்மரில் படித்தோம், ஓ ஜிப்மரில் படித்த டாக்டர் இப்போ நல்லா தான் இருக்கும் அந்த டாக்டர். ஸோ இந்த மாதிரி இல்லையா, ஸ்டான்லியில் படித்த டாக்டர். ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி ஆர் த பிராண்ட் வேல்யூ தட் யூ வில் கெட். ஸோ அந்த பிராண்ட் வேல்யூக்காக கூட நீங்கள் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் போகலாம். ஸோ ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் போகிறதுக்குன்னு வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ் நான் இப்போ உங்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக கிளியராக இருக்குன்னு வைக்கிறேன். கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட. இந்த கேரியர் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த லிங்க்கில் இல்லைனா அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நான் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ஜாயின் த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ஜாயின் இட். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேரியர் ரிலேட்டடான இதை மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் நான் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்கிற அட்மின் நம்பர் இருக்கும், அந்த அட்மின் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மெசேஜுக்கு ரிப்ளையாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு டவுட் இருக்கிற மேக்ஸிமம், இப்போது எல்லாருக்கும் ஆன்சர் கொடுக்க முடியுமான்னு தெரியாது, ஆனாலும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ நம்ம கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ் வந்து கீழே கமெண்ட்டாக கூட போடுங்க, அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அனதர் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங். ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் வீடியோ ஹஸ் பீன் ஹெல்ப்ஃபுல். இன்னும் நிறைய வீடியோஸும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக நான் உங்கள் முன்னாடி வரும். ஸோ அது வரைக்கும் இது இஸ் மீ நிக்கில் நாராயணன், ஃபிசிக்ஸ் வாத்தி, சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவாக உங்கள் முன்னாடி வர வரைக்கும் இட் இஸ் அ goodbye.